காணியை கேட்கறது உரிமை இல்லையா? நிம்மதியா வாழ கேட்கறது உரிமை இல்லையா? தங்களினுடைய முறை இல்லாம அரசாங்கம் வச்சிருக்கிற காணியை விடுவிக்க சொல்றது முறை இல்லையா? செத்தவங்க அரசாங்கத்துக்கு கையில கொடுத்தவங்களை காணான்னு சொல்றாங்க. அவங்கள என்ன ஆனதுன்னு தெரியாது. அவங்களோட 10 வருஷத்துக்கு மேல உறவினர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. அதை கேட்கறது உரிமை இல்லையா? எங்களுக்கு பசிக்குது, எங்களுக்கு நீங்க அஸ்திரசுமை தர வேணாம், எங்களை காணியை கொடுங்க, நாங்க விவசாயம் செஞ்சு பொழைக்கிறோம், அது உரிமை இல்லையா? ஏனைய மீடியாக்களில் தாராளமாக பேசப்பட்ட விஷயம். முந்த நாள் பாராளுமன்றத்தில் கூட இந்த கருத்து பேசப்படுகிறது. நீங்கள் யோசிங்க, சுமந்திரன் ஒரு தமிழரசு கட்சியில் ஒரு ஜாம்பவான், அவர் ஒரு கீ பிளேயர் தான். தேசிய மக்கள் சக்தியிட வெற்றிக்கு பின்னால் அவரை மக்கள் தேசிய மக்கள் சக்தியை ஏற்றுக்கொண்டார்கள். தமிழ் மக்கள் அவரை புறக்கணித்தார்கள், துரத்தி விட்டார்கள். இவங்களோட செயல்பாடு எல்லாம் இவங்க லீடர்ஷிப் கொடுக்குறாங்க சிங்கள சமூகம். ஏன் அந்த எங்களை நாங்க பார்க்க கூடாது? அவங்க எங்களை ஏற்றுக்கொள்ளணும். ஆனா நாங்க ஒரு நாளும் அந்த தேசிய மக்கள் சக்தியை ஒரு சிங்கள ஒரு அரசாங்கமாக நாங்கள் பார்ப்போமானால் உண்மையிலே முஸ்லீம்கள் அவர்கள் சில இடங்கள்ல தமிழர்கள் புறக்கணித்துள்ளனர். எந்த சிங்கள மக்கள் அதிகமா வாழக்கூடிய தொகுதியில ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல தலைவரா ஏன் சிங்கள முஸ்லீம் ஒருத்தர் கொடுத்தாங்கன்னு அவங்க கேட்டா அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? கடந்த வருடம் அவங்க இந்த போராட்டத்தை செய்யல. அது ஏன் சொன்னா அரசாங்கத்துக்கு இன்னும் ஒரு வருடம் வரல. அது அவங்களே சொன்னாங்க, நாங்க அரசாங்கத்துக்கு நிறைய வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க, இந்த ஒரு வருடம் அவங்க போகட்டும். அப்ப அந்த ஒரு வருடம் முடிந்ததுக்கு பிறகு பிப்ரவரியில திரும்ப இந்த நம்ம சுதந்திர தினத்தை அவங்க கரிநாளா கொண்டாடுறாங்க. இது ஏற்கனவே எல்லா அரசாங்கத்துக்கும் இந்த எதிர்ப்பு இருந்தது. உங்களுக்கு ஒரு வருடம் இல்லாம இப்ப திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் கட்சிகள் நம்ம பொது எடுத்துக்கலாம். உரிமைகளை கேட்கறது வந்து உரிமைகளை சொல்றதுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. உரிமைகளை கேட்கறது வந்து இனவாதம் உங்களுடைய பக்கத்துல சொல்றீங்க. யார சொல்றேன்? மக்களோட உரிமைக்கு நாங்க செய்மடுக்கிறோம். மக்களோட இந்த கேள்விக்கு நாங்க பதில் கொடுக்கிறோம். எதிர்த்தரப்பு அரசியல் அவர்களோட செயற்பாடை தான் இனவாதம் என்று நாங்க தருகிறோம். கரிநாளாக இருக்கட்டும், அன்னைக்கு கியூலோயாவுக்கு இறங்கினது எல்லாம் யாரு? மக்கள். இது பின்புலம் என்ன? பாராளுமன்ற உறுப்பினர் தமிழரசு கட்சியில எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஏனைய கட்சியில எத்தனை பேர், அவங்களோட ஆதரவாளர் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்களோட ஆதரவாளரை வச்சு செய்யற எல்லா போராட்டமும் இந்த இனவாதத்தை கக்கி பேசுறதால இந்த தமிழ் மக்கள் ஒரு நாளும் ஒரு வெற்றியும் அடைய மாட்டார்கள். மகுடம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். மகுடம் டிவியினுடைய சதுரங்கம் நிகழ்ச்சியிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். சதுரங்கம் இது ஒரு அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சி. நாட்டினுடைய நிலவரங்கள், நாட்டிலே நடக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் அது தொடர்பிலே அது சார்ந்தவர்களை அழைத்து பேசுவது வழக்கம். அதே போல தான் இன்றைய தினமும் நாங்கள் எங்களுடைய சதுரங்கம் நிகழ்ச்சிக்காக அழைத்திருக்கின்றோம். குறிப்பாக ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர், குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் MKM ஹஸ்லாம் அவர்களை நாங்கள் எங்களுடைய சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றோம். கட்சியினுடைய நிலைப்பாடு, அரசாங்கத்தினுடைய நிலை, மக்களினுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்விகள் நிறைய இருக்கிறது. அவருடன் பேசலாம். வணக்கம் உங்களுக்கு. வணக்கம். வலைக்கும் சலாம். நன்றி எங்களை இந்த நிகழ்ச்சியில் அழைத்தமைக்கு. உங்களுடைய பார்வையில் உங்களுடைய அரசாங்கம் எப்படி சென்று கொண்டிருக்கு? அரசாங்கத்துடைய செயற்பாடு சொல்ல போனால் நினைக்கிறேன் முக்கியமாக சிறுபான்மையினத்தவர்கள் இந்த நாடு எமக்கு வாழக்கூடிய ஒரு சுமூகமான பாதுகாப்பான சூழலாக இருக்காது என்ற நிலையில்தான் இந்த நாட்டில் இந்த திருப்பு முனை தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. கடந்த காலங்களில் சொல்லனா துயரங்களை தமிழ் மக்கள் அனுபவித்தார்கள். தமிழ் மக்களுடைய பிரச்சனை ஓரளவு ஓயும் போது ஓரளவு முஸ்லிம் மக்கள் மீது அவர் அந்த இனவாதிகளின் பார்வை திரும்ப ஒரு பயங்கரமான சூழலில் முஸ்லிம்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே எல்லோருடைய அந்த அபிப்பிராயம் இந்த நாடு ஒரு மூவின மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நாடாக அமையும் என்ற எதிர்பார்ப்பை நினைக்கும் தேசிய மக்கள் சக்தி
அந்த வாக்குறுதியை இன்று நிறைவேற்றியுள்ளது என்பதுதான் எங்களால் சொல்ல முடியும். ஏனென்றால் இன்று வடக்கில் உள்ள வடக்கைச் சேர்ந்த எந்த தமிழ் மக்களும் எந்த குடிமகனும் தெற்கில் உள்ள எந்த ஒரு ஊருக்கும் எந்த ஒரு கிராமத்துக்கும் எந்த ஒரு நகரத்துக்கும் மிக பாதுகாப்பாக போய் வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. தெற்கில் உள்ள மாணவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அவர்கள் படிப்பவர்களால் அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமது உயர் படிப்பை தொடர்பவராக இருந்தால் கட்டாயம் அவர்கள் இன்று பாதுகாப்பாக யாழ்ப்பாணம் நகரம் போய் வரக்கூடிய சூழல் உள்ளது. அரசு அதிகாரிகள் இன்று ஊழலற்ற ஒரு அரச நிர்வாகத்தை கொண்டு போகக்கூடிய சூழலை அவர்களும் காண்கிறார்கள். இந்த ஊழலோடு தொடர்பான நிறைய உயர் அதிகாரிகள் இன்று பல சிக்கல்களுக்கு உள்ளாகியுள்ளார்கள். எனவே பொதுவாக இந்த நாட்டில் வடக்கு தெற்கு கிழக்கு மக்கள் விரும்பிய ஒரு எதிர்பார்த்த ஒரு ஆட்சி இன்று ஊழலற்ற இனவாதமற்ற ஒரு நல்ல ஒரு நிலைமை எல்லோராலும் விரும்பக்கூடிய ஒரு சூழல் நினைக்க தேசிய மக்கள் சக்தி கொடுத்த வாக்கை இன்று நிறைவேற்றியுள்ளது என்பதை சொல்லலாம். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க மூவின மக்களும் சேர்ந்து வாழக்கூடிய அல்லது வடக்கில் இருக்கிறவங்க தெற்குக்கும் தெற்கில் இருக்கிறவங்க வடக்குக்கும் பாதுகாப்பான முறையில் வரும். ஆனால் இந்த நிலைமை இதற்கு முதலியும் இருந்துச்சு தானே? உண்மையிலே நீங்கள் சற்று ஒரு 2-3 வருடங்கள் முன்னால் நாங்கள் பார்க்கும்போது முஸ்லீம் ஊர்களுக்கு மத்தியில் சிங்கள மக்கள் போவதை பயப்படுவார்கள். அதே போன்று சிங்கள கிராமத்துக்கு மத்தியில் முஸ்லீமோ அல்லது தமிழ் மக்கள் தனது பிரயாணத்தை அந்த ஊரூடாக அந்த பிரதேசத்தூடாக போவதை அதிகமாக தவிர்த்து கொண்டுள்ளார்கள். அதே போன்று தான் சில அரசாங்க உத்தியோகமாக இருக்கலாம், அரசாங்கம் சார்பான செயற்பாடுகளாக இருக்கலாம், அல்லது பொதுவாக வியாபார தலங்களாக இருக்கலாம். நினைக்கிறேன் ஏப்ரல் மாதம் பண்டிகை காலம் வரும்போது இல்லாத பிரச்சனைகள் அதிகமாக அந்த டெக்ஸ்டைலை பேஸ் பண்ணின சில வியாபார ஸ்தலங்களுக்கு அல்லது சில்லறை வியாபாரம், மளிகை சாமான்கள், இந்த மாதிரி வியாபார ஸ்தானங்களுக்கு பாரிய ஒரு அச்சுறுத்தல் வரும். அவர்கள் சில வியாபார நோக்கத்தை மையமாக கொண்டு சில இனவாத செயற்பாடுகள் செய்வார்கள். நினைக்கிறேன் இந்த நாட்டில் உள்ள இன்றைய காலத்தில் வாழக்கூடிய எந்த குடிமகனும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையாகத்தான் இருக்கின்றது. இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்த நேரம் இப்போ 1 வருடம் முடிஞ்சிருக்கு, ஒரு 2வது வருடம் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஆட்சிக்கு வந்த வருடம் போல இந்த வருடமும் அதே ஆதரவு அதே விடமான மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆம் சேகு அவர்களே, இந்த இடத்துல கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் இந்த தர்க்க ரீதியாக அல்லது ஒரு விஞ்ஞான ரீதியாக நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் கட்டாயமாக இந்த நாட்டினுடைய சுற்று நிருப்பம் இருக்கின்றது, இந்த நாட்டில் கான்ஸ்டிடியூஷன் இருக்குது. அப்போ அதற்கு பொருத்தமானவாறு ஆட்சியை கொண்டு போக வேண்டும். அரசாங்க அதிகாரிகளுக்கு நிச்சயமாக ஒரு கௌரவத்தை நாங்கள் வழங்க வேண்டும். அவருடைய அதிகாரத்தை அவர்களுக்கு முழுமையாக நாங்கள் வழங்க வேண்டும். அந்த நோக்கத்தில் நாங்கள் இந்த நாட்டில் ஒரு சேஞ்சை கொண்டு வரும்போது இடைப்பட்ட கிரேஸ் பீரியட்னு சொல்லுவாங்க தானே, இடைப்பட்ட ஒரு காலம் தான் இது. சில நேரம் மக்களுக்கு நாங்கள் வாக்கு கொடுத்தோம், 5 வருடத்தில் நாங்கள் குறித்த இலக்கை அடைவோம் என்று. உதாரணமாக சொல்ல போனால் ஜனாதிபதி அவர்கள் அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் 30 வாக்குறுதிகளை வழங்கியுள்ளார்கள் தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில். ஒரு வருடம்தான் கடந்துள்ளது. அதில் 10 வாக்குறுதிகளை நிறைவேற்றிய ஒரு சூழல் இன்று காண. என்னென்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றியிருக்கிறார்? விசேஷமாக சொல்ல போனால் நாங்கள் ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை நிறுவோம், இனவாதமற்ற ஒரு அரசாங்கத்தை நிறுவோம். அந்த அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஜனாதிபதி இவர்கள் இந்த நாட்டினுடைய மக்களுடைய அந்த சொத்துக்களை அல்லது மக்களுடைய அந்த நிதியை மோசடி செய்ய மாட்டார்கள். இந்த பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது அமைச்சரோ தமது செலவீனங்களை குறைத்து கொண்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டியதை அள்ளி கொடுப்பார். இல்லை, இதெல்லாம் வளமையா தேர்தல் பாராளுமன்ற உறுப்பினர்களே இப்போ இது வளமையா தேர்தலில் வாக்குறுதி. நீங்க சொல்லுங்க 10 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் இருந்துச்சு பாராளுமன்ற உறுப்பினர்கள். நாங்க வந்து 2.5 லட்சமா குறைச்சு கொண்டோம். 2வது என்ன செஞ்சோம், பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு சம்பளம்
அமைச்சர்களுக்கு ஒரு சம்பளம், இந்த 2 சம்பளத்தில் ஒரு சம்பளம், ஒரே ஆள் 2 சம்பளம் எவ்வாறு பெறலாம்? டியூட்டி, அது ஒரு சம்பளமாக மாற வேண்டும் சொன்னோம். அதே போன்று சில இயற்கை சில என்ன யானை அடித்து மரணித்தால் 2.5 லட்சம் தான் இந்த வழங்கப்பட்டது. அதுக்கான என்ன சொல்ற நஷ்டஈடு. அப்போ பாராளுமன்ற உறுப்பினரோட இன்சூரன்ஸை 2.5 லட்சமா குறைச்சு கொண்டு அதுக்கான நஷ்டஈடு 10 லட்சமாக இருக்கும் நினைக்கிறேன். வாகனங்கள் பாவிப்பதாக இருக்கலாம், அரசாங்கத்தால் செய்யக்கூடிய செலவுகளை அதிகமாக குறைச்சி இன்று என்ன சொல்ற இன்றைக்கு எங்கட நாங்கள் மேலதிக 1 ட்ரில்லியனை தாண்டி ஒரு காசு மீதியை இன்று எங்களோட நடப்பு வங்கி நடப்பு கணக்கு இன்று காண்பிக்கிறது. நினைக்கிறேன் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த நிலைமை காணப்பட்டது. இவ்வாறான நிலைமை கனவிலும் காண முடியாத ஒரு சூழ்நிலை காணும். இதை விட மக்களுக்கு நீங்க வழங்கின வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா, இதை விட மேலதிகமாக வழங்கின மக்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, இன்றைக்கு அது நிறைவேறவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா. இப்போ நீங்க ஊழலை பத்தி நாங்க ஒரு விஷயமா வரும். இப்போ இது ஒரு தெளிவுபடுத்துற உங்கள் சார்பில், உங்களுடைய அரசாங்கம் சார்பில் மக்களுக்கான தெளிவு. ஊழல் இல்லாம அப்படின்னு சொன்னீங்க, கிட்டத்தட்ட உங்களுடைய கேபினெட் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டிருக்குது. அப்போது அதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 மினிஸ்டருக்கு மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறதா பதிவு செஞ்சுருக்கிறாங்க, ஊழல் குற்றச்சாட்டு முறைப்பாடு செஞ்சுருக்கிறாங்க. ஏற்கனவே பலர் மீது வழக்கு விசாரணைகள் போய்கொண்டிருக்கிறது. இப்போ இதை நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னதுக்காக நான் கேட்குறேன், நீங்கள் ஊழலற்ற ஒரு நாடுன்னு சொன்னால் அப்போ அங்கே ஊழல் இல்லை அது போலி குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்கிறீங்களா? நான் நினைத்தால் உங்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு தாக்கல் செய்யலாம் நினைக்கிறேன். எதிரிகளுடைய அந்த பயமும் அச்சமும் அவர்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு வழக்கு தாக்கல் செய்யணும். அதில் நாங்கள் ஏதாவது ஒரு சலுகையை பெறலாமா என்று யோசிப்பார்கள். அதே போன்று எங்களுக்கு தெரியும், பிரதி பாராளுமன்ற செயலாளர் நாயகம் அவர் மீதான விசாரணை ஒன்று போகின்றது. அவர் மீதான விசாரணை அந்த குழுவினால் தான் எடுக்கப்பட்டது. அவர் கூட போய் ஊழல் குற்றச்சாட்டு நினைக்கிறேன். இந்த அரசாங்கம் இந்த நாட்டுல ஒரு தனிநபரு கூட அந்த ஊழல் மோசடி வழக்கு தொடுக்க நிரூபிக்கப்படும் போதுதான் இல்லை ஒரு இன்னொரு என்னங்க பதில் உங்களுக்கு நேரத்தார நான் குறுக்கிடன் மன்னிக்க வேணும். நீங்கள் பேசுறதுனால அந்த கேள்வியை சேர்த்துக்கொண்டு போகும். இப்போ மஹிந்த சமரசிங்க மீது உள்ள வழக்கு குற்றச்சாட்டு, இப்போ வசந்த சமரசிங்க மீது உள்ள குற்றச்சாட்டு, இப்படியான விஷயங்கள் நீங்கள் ஆட்சிக்கு வர முதல்ல இருந்தே சில விஷயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது தானே. இப்போ அது மக்கள் மீது நம்பிக்கை இழக்க செய்கிறது தானே. இப்போ உங்களுடைய சபாநாயகர் தெரியும், ஆரம்பத்தில் இருந்து சபாநாயகருடைய அந்த தகுதி தொடர்பாக, கல்வி தகுதி திறமை அது தொடர்பாக கூட சிக்கல் இருந்துச்சு. இப்போ நான் என்னோட கேள்வி ரொம்ப லேசானது. இந்த விஷயங்களை வச்சு மக்கள்கிட்ட உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஸ்திரமான தன்மை கொஞ்சம் தளம்பி இருக்குது அல்லது ஒரு நடுக்கத்தை கண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? மக்கள் தளம்பலுடன் இருக்கிறார் என்று சொல்லுவதை விட எதிர்கட்சி தரப்பினர்கள் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் சம்பந்தமான அவங்க அந்த தக்கி பிழைகள் சம்பந்தமான ஒரு பிரச்சனை தான். அதன் பிற்பாடு தான் அதோட ரிஃப்ளெக்ஷனை தான் பாராளுமன்றத்தில் அந்த பாராளுமன்ற ஆரம்ப வேலை 9:30 to 10:11 வரை இவங்க ஒரு கூச்சலிடுவார்கள். நினைக்கிறேன் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மக்கள் மக்களோட வாழ்ந்த அரசியல் தலைமைகள் தான் எமது தலைமைகள். நினைக்கிறேன் வெறுமனே ஒரு ஊழல் வழக்கு தொடுத்ததால் மட்டும் நாங்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை மக்கள் அந்த நடைமுறையில் அவங்க கண்டிக்கிறாங்க, இவங்க ஊழலை எதிர்க்கிறார்கள். அதே நேரம் இன்னொரு ஏனைய எதிர்கட்சியில் நிறைய அமைச்சர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யும் போதே மக்கள் தீர்மானித்து விடுவார்கள், இவர்கள் இவ்வாறான ஊழலில் நிச்சயமா ஈடுபட்டிருப்பார்கள். அதே இந்த எமது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 8 அமைச்சர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யும்போது நிச்சயமா மக்கள் மனதில் உள்ளது. மக்கள் மனதில் அவர்கள் ஒரு பெரிய நம்பிக்கையாளராக இருக்கிறார்கள். வழக்கு தாக்கல் யாருக்கும் செய்யலாம். அதை இந்த நாட்டுடைய ஜனநாயக உரிமை, அது பிரச்சனை இல்லை நினைக்கிறேன். இந்த வழக்கு தீர்ப்புகளின் போதுதான், தீர்ப்புகளுக்கு அப்பால் தான் அவர்களுடைய அவர் ஊழல் அற்றவர்கள் என்பது நிரூபணமாகும். அதுவரை மக்களுக்கு நம்பிக்கை உள்ளது. இப்போ இந்த தொடர்ச்சியான வர குற்றச்சாட்டுக்கள், ஆரம்பத்தில் அந்த சபாநாயகர்கள் ஆரம்பித்த குற்றச்சாட்டுக்கள் இன்றைக்கு கல்வி மொடியூல் உங்களோட சிலபஸ் வரைக்கும் நின்றுருக்குது. சிலபஸுக்கு பிறகும் சில சிக்கல்கள் வந்திருக்கு. கண்டெய்னர் விவகாரத்தில் சிக்கல், அந்த 323 கண்டெய்னர்கள் சிக்கல், இப்படி நிறைய சிக்கல்கள் வந்திருக்கு. இப்போது இந்த சிக்கல்களை மக்கள் பார்க்குற நேரம் யோசிக்க மாட்டாங்களா? இவங்களும் 10ஓட 11 அப்படின்ற சிந்தனை வராதா மக்களுக்கு? இந்த நாட்டில் அந்த
கண்டெய்னர் சம்பந்தமாக தனியாக பேசலாம். இல்லை, நாங்கள் அது பொதுவாக இல்லை, நான் எடுத்துக்கொள்ளலாம். சொன்னேன் சும்மா அப்படி பேசும்போது அந்த கண்டெய்னர் விவகாரம் இருக்கலாம், இந்த என்ன எஜுகேஷன் ரிஃபார்ம். இப்போ இப்படி பார்க்கும்போது உண்மையில் அன்று CWW கண்ணங்கரா அந்த இலவச கல்வியை அறிமுகப்படுத்தும் போதே இவ்வாறான பல சிக்கல்களுக்கு பல சவால்களுக்கு அவர் முகப்படுத்தார். இந்த கல்வி சீர்திருத்தத்தில் உண்மையிலே இன்று உலகம் நாட்டில் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய உண்மை, கல்வி சீர்திருத்தம் நடக்க வேண்டும். அதில் உள்ள ஏதோ ஒரு இடத்துல ஒரு பேச்சில் ஒரு மொழியில் இப்படி ஒரு அதிகாரிகளால் அப்படி நடக்கலாம் தானே. நாங்கள் அதிகாரிகளால் நடந்தத அரசாங்கம் அவங்க மீது குற்றம் சொல்லி நாங்கள் தப்பிக்கொள்ள தேவையில்லை. ஒரு தவறு நடக்கும், கட்டாயமாக நிவர்த்தி. ஆனால் கல்வி அமைச்சருடைய செயலாளரை நீங்கள் வச்சுட்டு இப்படி 2 அதிகாரிகளை மட்டும் பணியிடை நீக்கம் செஞ்சதுலேயும் குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா? அவருக்கு சம்பளத்தோடு அவர் வச்சிருக்கிறீங்க, இவங்களை சம்பளம் இல்லாமல் இன்கொயரின்னு வச்சிருக்கிறீங்க. இதே மாதிரி தான் அந்த கண்டெய்னர் விவகாரத்தில் சுங்க அதிகாரிகள், அதே போல் இந்த ஆசிரியர் விவகாரம், இப்படி எல்லாம் இந்த NPP அரசாங்கம் அதிகாரிகள் மீதே குற்றம் சுமத்துது. இது இத்தனை நாளாக எனக்குள்ள இருந்த கேள்வி நான் உங்களுக்கு கேட்குறேன், மக்கள்கிட்ட இருந்த கேள்வி, ஏன் எல்லா இடத்துலையும் வந்து NPP அரசாங்கம் அதிகாரிகளே குற்றம் சொல்லுது? இல்லை, இதில் நாங்கள் பார்க்கணுமெண்டா இந்த கல்வி சீர்திருத்தத்தில் அந்த முடிவில் வந்த பிரச்சனைக்கு நேரடியாக ஒரு பொறுப்பான ஒரு அதிகாரி இருப்பார். சுங்கத்துறையில் அதுக்கு நேரடியாக ஒரு அதிகாரி இருப்பார். அந்த மற்றக்கு மேலுள்ள ஆக்களுக்கு சொல்லுவாங்க, அந்த ஒரு லோ வேர்டில் சொன்னால் வைக்கேரியஸ் லைபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த இவங்க செஞ்ச தவறால் அவருக்கு மேலுள்ளவருக்கு அவருக்கு அது ஒரு பாட்டு ஒன்று வரும். இந்த முழு சிஸ்டத்தை நாங்கள் அந்த கலப்ஸ் பண்ணிடலாம். எனவே டிரெக்டாக சில இடங்களில் விசாரணைக்காக நாங்கள் அதை உட்படுத்தணும். தற்காலிகமாக அவருடைய பணி நீக்கம் நடக்கும். இது நாட்டில் உலகத்தில் வளமையாக நடக்கிற ப்ராக்டிஸ். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, இந்த மொடியூல் வந்து அமைச்சிட பிள்ளை இல்லை, இந்த மொடியூலுக்குள்ளே கொண்டு வந்து அந்த இணையதளம், அது நாங்கள் நிறையா பேச தேவை, சும்மா நீங்கள் தொட்டு போவோம், நாங்கள் அது ரொம்ப நேரம் இழுக்க மாட்டேன். நான் வந்து இந்த மொடியூல் கொண்டு வந்த சிஸ்டத்தில் பிள்ளை இல்லை, மொடியூல் எங்களுக்கு வந்து ரிஃபார்ம் வர வேணும், கண்டிப்பாக வரும். நீங்கள் படித்த காலத்தை விட இன்றைக்கி உலகம் வளர்ந்துருக்கு, டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இப்போ இந்த மொடியூலுக்குள்ளே கொண்டு வந்த அந்த ஒரு சிலபஸை பற்றி தான் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் இந்த சிலபஸில் இப்படி ஒன்று உள்ளுக்கு ஊற்றி இருக்கிறீங்க, அது உங்கள் பிள்ளையோ உங்களோட அரசாங்கத்திட்ட பிள்ளையோ இல்லை பிரதமர்கிட்ட பிள்ளையோ அல்லது கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய ஹர்னி அமர்சியுடைய பிள்ளையோ இல்லாமல் எப்படி அது அங்கே கீழே வரைக்கும் வந்துச்சு? ஒரு மொடியூலில் ஒரு பாடத்திட்டத்தை சேர்க்குற நேரம், நீங்கள் என்னை விட கல்வி தரத்தில் உயர்ந்தவர், அப்போது இந்த பாடத்திட்டத்தை சேர்க்குற நேரம் நிறைய ஸ்டேஜ் போவீங்க தானே, போனதுக்கு அப்புறம் தானே அது அங்கே பிரதியாக வரும், பிரிண்ட்டுக்கு போகும். அரசாங்கமாக அதில் நடந்த சில தவறுகளை நாங்கள் தெளிவாக ஏற்றுக்கொண்டுள்ளோம். அதுக்கான விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. இது சம்பந்தமான தாராளமாக எமது பிரதமராக இருக்கலாம் அல்லது எமது கேபினெட் அமைச்சர்களாக இருக்கலாம், தாராளமாக நினைக்கிறேன் ஊடகத்துக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க. நீ அந்த சில இடங்கள்ல உண்மையிலே தவறு நடக்கலாம். 1000 வேலை செய்கிறோம், அதை 10 வேலை 50 வேலை எங்களுக்கு தவறலாம். அந்த தவறை ஒத்துக்கொள்ளாம அல்லது அதில் விதண்டாவாதத்தில் நிற்கக்கூடாது. நாங்கள் அந்த தவறை ஒத்துக்கொள்கிறோம், அப்படி ஒரு சிறு தவறு நடந்தாலும் ஒத்துக்கொண்டு அதை நான் நிவர்த்தி செய்து நாங்கள் முன்னோக்கி போக வேண்டும். அந்த பாதையில் நாங்கள் இருக்கோம். அதில் யார் சரி யார் பிள்ளைன்ற அந்த கருத்து உண்மையிலே விசாரணை மூலம் தெரிய வரும். இது பற்றி தாராளமாக ஒரு தெளிவூட்டல் வழங்கப்பட்டுள்ள என்றதை நான் நினைவு கூறுகிறேன். இப்போ இந்த கல்வி முறை கொண்டு வரதுல வந்து அந்த கல்வி முறையை கொஞ்சம் பேசிட்டு போனாங்க, வேறு விஷயங்களை. இப்போ அந்த மொடியூல் பிழையை தவிர்த்து பாட புத்தகங்களில் நிறைய அச்சுப்பிழைகள் இருக்குது. இப்போது நான் உதாரணத்துக்கு என் கையில் தொடர்பாக ஃபோட்டோ கூட வச்சுருக்கிறேன். என்னோட வீட்டில் என்னோட பிள்ளைகள் படிக்கிற பாட புத்தகத்தில் ஒரு 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 இடத்துல கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் போட்டிருக்கிறாங்க. கிராண்ட் மதருக்கு வந்து கிராண்ட் ஃபாதர்னு போட்டிருக்கிறாங்க, கிராண்ட் ஃபாதருக்கு வந்து கிராண்ட் மதர்னு சொல்லி போட்டிருக்காங்க, உருவ மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லூர் கோயிலை போட்டிருக்கிறாங்க, அதுக்கு தெபட்டகா ஜும்மா மஸ்க்குன்னு சொல்லி டீட்டெயில்ஸை கொடுத்துருக்குறாங்க. தெபட்டகா ஜும்மா மஸ்கை போட்டிருக்கிறாங்க, அதுக்கு நல்லூர் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. இப்படி நிறைய சிக்கல்கள் இருக்கே பார்லிமெண்ட் உறுப்பினர் வழியே. பாராளுமன்றத்தில் தயாரிக்கப்படுகிற, பாராளுமன்றத்தில் வெளியிடப்படுகின்ற அல்லது அச்சிடப்படுகின்ற கெசட்டில் சில சட்ட வரைவுகளில் கூட பிழைகளை, எழுத்து பிழைகளாக இருக்கலாம், இவ்வாறான பிழைகள் அது நடப்பது இயற்கை. அதை நாங்கள் சாதாரணமயப்படுத்தல் இல்லை. உண்மையிலே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பிழைகள் நிவர்த்தி செய்து இதை விட
குவாலிட்டியாக இதை விட சரியான முறையில் அந்த அச்சு வேலைகள் நடக்க வேண்டும். அதற்கான ஒரு அழகான செயற்திட்டம் தவறு நடக்கும் இடங்களில் நான் கட்டாயம் மாற்றத்தை கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாட நூல்களில் கட்டாயம் சரியான முறையில் கொடுக்க வேண்டியதில் நாங்கள் யாரும் கெசட்டை நம்மளுக்கு ரிவர்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப கெசட் ஒன்று பிரிண்ட் பண்ணலாம். ஆனால் லட்சக்கணக்கில் அடிக்கிற பாட புத்தகங்களை நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியாது. அதுக்கு செலவிட்ட நிதியை வந்து எங்களுக்கு ரிவர்ஸ் பண்ண முடியாது இல்லையா? இப்போது அது தொடர்பில் சரியாக அரசாங்கம் இயங்கலைன்ற குற்றச்சாட்டு தான் இவ்வளோ பெருசாக வெடிக்குது. அப்படி அது நான் நினைக்கிறேன் இதை விட அந்த அச்சு வேலைகளில் ஒவ்வொரு வருடம் நடக்கக்கூடிய நாங்கள் படித்த காலத்தில் கூட நிறைய பிள்ளைகளை நாங்கள் பண்ணோம். சில ஆசிரியர்கள் அவர்கள் எங்களுக்கு படிப்பிப்பதில் கூட சில ஆசிரியர்கள் தெளிவில்லாமல் படிப்பிக்க வரலாறு இருந்தது. அது முழுமை ஆசிரியர்கள் பிள்ளை என்று சொல்லிடாது. நினைக்கிறேன் இந்த தவறுகள் திருத்தப்பட வேண்டும். இதே இந்த என்பிபி அரசாங்கத்தினால மட்டும்தான் இந்த அச்சு பிள்ளைகள் நடப்பது என்று சொன்னால் அது ஒரு மடத்தனமான ஒரு விவாதமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாற்றப்பட்டு சரி செய்யப்பட வேண்டும் என்றதுல நான் உங்களோடு தான் இருக்கேன். நன்றி. இப்போ இன்னும் ஒரு குற்றச்சாட்டு தான் இந்த இப்போ நீங்கள் இனவாதம் பற்றி பேசுனீங்களே, இந்த நாடு இப்படி இல்லை நம்மளை ஒரு இது உண்மையிலுமே பாராட்டத்தக்க விஷயம். முழு இலங்கையிலையுமே வந்து என்பிபிக்கு எல்லா மாவட்டங்கள்லேயும் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. என்பிபி எல்லா மாவட்டங்களையும் வென்றிருக்கு, மட்டக்களப்பை தவிர. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய இந்த பதவி நிலைகள் வழங்குறதுல முஸ்லீம்கள் புறக்கணிக்கப்படுறாங்கன்ற பொதுவான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதற்கான எடுத்துக்காட்டுகளும் நிறைய இருக்குது. இப்போ நீங்களும் ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர், பிரதி அமைச்சராக இருக்கக்கூடிய முனீர் முலாஃபரும் ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு பிரதி அமைச்சர். இப்படி இருக்கிறதுல ஒரு அமைச்சு பொறுப்பு உங்களுக்கு தெரிஞ்ச கடந்த காலங்களில் பெரிய பேசு பொருளாக மாறினுச்சு. ஒரு அமைச்சு பொறுப்பை கூட எடுத்து கொடுக்க முடியாது என்பிபிக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முஸ்லீம்கள் மத்தியில் இருக்கு இல்லையா? இந்த நிகழ்ச்சி நினைக்கிறேன் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லீம்களோடு நடக்கக்கூடிய முதலாவது நிகழ்ச்சியாக பலர் வந்து இல்லை. நாங்கள் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சின்ன காலம் தான் இப்போ நினைக்கிறேன். ஏனைய மீடியாக்களில் தாராளமாக அதை பேசப்பட்ட விஷயம். முந்த நாள் பாராளுமன்றத்தில் கூட இந்த கருத்து பேசப்படுகிறது. நீங்கள் யோசிங்க, சுமந்திரன் ஒரு தமிழரசு கட்சியில் ஒரு ஜாம்பவான், அவர் ஒரு 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 கீ பிளேயர் தான். தேசிய மக்கள் சக்தியோட வெற்றிக்கு பின்னால் தேசிய மக்கள் சக்தியை ஏற்றுக்கொண்டார்கள். தமிழ் மக்கள் அவரை புறக்கணித்தார்கள், துரத்தி விட்டார்கள். அதே போன்று இன்னும் காண்டி மாவட்டமாக இருக்கலாம், குருநாகல் மாவட்டத்தில் ஜோன்ஸ்டன் பிறந்தாந்து வைக்கலாம், காண்டி மாவட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட மஹிந்தானந்த அழுத்தமே இருக்கலாம், களுத்தர மாவட்டங்கள் இருக்கலாம். இன்று பல மாவட்டங்களிலும் மிகப்பெரிய அமைச்சு பொறுப்புகளில் இருந்த அனைத்து அமைச்சர்களை புறந்தள்ளிவிட்டு தான் தேசிய மக்கள் சக்தியை மக்கள் தெரிவு செய்தார். தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு போலீஸ் இருக்கு. தேசிய மக்கள் சக்தி ஒரு நாளும் அந்த தேசிய மக்கள் சக்தியை ஒரு சிங்கள ஒரு அரசாங்கமாக நாங்கள் பார்ப்போமானால் உண்மையிலே முஸ்லீம்கள் அவர்கள் புறக்கணித்துள்ளார்கள். சில இடங்களில் தமிழர்கள் புறக்கணித்துள்ளார்கள். இந்த இடத்துல இந்த நாட்டினுடைய ஒரு பொதுவான ஒரு மக்கள் பொதுவாக சிந்திக்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இது அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் இவர் முஸ்லீமுக்கு ஒரு அமைச்சு கொடுக்கணும், இவர் தமிழுக்கு ஒரு அமைச்சு கொடுக்கணும். இந்த அமைச்சு பொறுப்புகளை அவ்வாறு பிரித்துக் கொள்வது என்பது இந்த நாட்டுக்கு பொருத்தமானது மீது ஒரு அபாயகரமான ஒரு நிலை. நாங்கள் இப்படி பார்ப்போமே, பாராளுமன்ற உறுப்பினர் வசதியை அல்லது அவருடைய பதவியை நாங்கள் பார்க்க வேண்டுமா, அல்லது இந்த நாட்டில் உள்ள 22 மில்லியன் மக்களோட ஒரு வாழ்க்கை நிலை அழகான நிம்மதியான நல்ல சூழலோடு வாழக்கூடிய அந்த நிலையை உருவாக்குவதா இந்த தேசிய மக்கள் சக்தியோட பொறுப்பாக அல்லது கொள்கையாக இருக்கும் என்றால் நினைக்கிறேன் இந்த அமைச்சு பொறுப்புல இன்னும் ஒரு சமூகம் அந்த எதிர்க்கிறதுக்கு வேற பிழைகள் இல்லாம சில இடங்கள்ல நாங்கள் தொங்கிக் கொண்டு இருக்க தேவையில்லை. அது அரசாங்கத்துடைய வேலை திட்டங்களை நாங்கள் விமர்சிப்போம். நினைக்கிறேன் இந்த அமைச்சு பொறுப்புகளை விட இன்று அமைச்சர்களோடு எங்களுக்குள்ள உறவு, ஜனாதிபதியோடு எங்களுக்குள்ள உறவு, பிரதமரோடு எங்களுக்குள்ள உறவு நான் தாராளமாக எத்தனையோ சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதியோட அது ஒரு சமூகத்தோட உரிமை இல்லையா, ஒரு சமூகத்தோட ஜனாதிபதியோட எங்களுக்கு 1-to-1 ஆர்கியூ பண்ணிடும். இந்த கடந்த காலங்களில்
இந்த நாட்டை ஆண்ட ஜனாதிபதியோட ஒரு சாதாரண ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும். நாங்கள் தோழர்ன்னு சொல்லி நீங்கள் இது பிள்ளை இதை நாங்கள் இவ்வாறு செய்யணும் நாங்கள் ஆர்கியூ பண்ணுறோம். சில நேரம் எங்களோட ஆர்கியூமெண்ட் அவர் ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட நிலையிலேருந்து அவர் மாறுவார். எங்களோட இந்த பிரைம் மினிஸ்டரோட தாராளமான ஆர்கியூமெண்ட் இருக்குது. நினைக்கிறேன் இதுதான் இந்த நாட்டுக்கு ஒரு ஆரோக்கியம். அமைச்சர்களோட நாங்கள் பேசும்போது அழகாக செய்ய மாட்டுப்பார்கள். 159 பேர் உள்ள இந்த அரசாங்கத்தில் எங்களோட குரூப் மீட்டிங் நடக்கும். அதில் நாங்கள் ஒரு யாருக்கும் அதில் கருத்துக்களை சொல்லலாம். இந்த ஜனாதிபதியும் கலந்து கொள்வார். நினைக்கிறேன் இதுதான் ஒரு நாட்டுக்கு ஆரோக்கியமான சூழல். இந்த அமைச்சு பொறுப்பு இது உரிமையாண்டு கேட்கறதை விட நினைக்கிறேன் அரச அதிகாரிகள் அரசாங்க உத்தியோகத்தர்களை நியமிக்கும் போது அதிட பொருத்தப்பாடு நாங்கள் பார்க்கணும். அமைச்சர்களை விடயங்கள்ட பார்க்கணும். அல்லது இது இந்த மக்களோட முஸ்லீம்கள், தமிழ் மக்கள், சிங்கள மக்கள் அவ்வாறு நாங்கள் எப்போதும் ஒரு வேற்றுமையை ப்ரொமோட் பண்ணி கொண்டு நாங்கள் போறதை விட மக்கள் நிம்மதியாக மக்களுக்கு நலன் நடக்கணும். நாங்க சந்தோஷம் வைக்கிறோமே, யாரும் கவலைப்பட தேவையில்லை. அமைச்சு பொறுப்பு இல்லைன்னு சொன்னாலும் மக்களுடைய தேவை நிறைவேற்று நாங்க செய்யற வேலையை அவங்க செய்யறாங்க. சில நேரம் எனக்கு எனக்கு என்னிலேருந்தே இந்த உதாரணத்தை சொல்லலாம். என்னுடைய பிரதேசம் குருநாகல் மாவட்டம் ரிதிகம பிரதேச செயலக தொகுதி, தொடங்கசந்த தொகுதி. நான் எனது பிரதேச எனது தேர்தல் தொகுதியில கிட்டத்தட்ட ஒரு 10% 12% முஸ்லீம்கள் வாழ்வார்கள். அந்த தொகுதி எனக்கு எந்த பொறுப்புல தந்திக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட 4 முஸ்லீம் கிராமங்கள், அதுல 4 கிராமங்கள கிட்டத்தட்ட 90 கிராம சேவை பிரிவு முஸ்லீம் அல்லாத. என்ன இன்றைக்கு அந்த அந்த தேவாலயம் ஏற்றுக்கொள்றோம், அந்த என்ன சொல்ற டெம்பிள், அந்த பௌத்த விஹாரைகள் உள்ள அந்த பௌத்த பிக்குகள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த 90% சிங்கள மக்கள் என்ன ஏற்றுக்கொள்வார்கள். அதில் உள்ள சில தோட்ட மக்கள் இருக்கு, அவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் இந்த நாட்டுக்கு ஆரோக்கியமான சூழல். எனவே நான் ஒரு பொதுமகனா அவர்களுடைய பிரதிநிதியா நான் செயற்படுறேன். அவர்கள் அப்போ குரல் கொடுக்க வேண்டும். இந்த சிங்கள மக்கள் அதிகமா வாழக்கூடிய தொகுதியில ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல தலைவரா ஏன் சிங்கள முஸ்லீம் ஒருத்தர் கொடுத்தாங்கன்னு அவங்க கேட்டா அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அவங்க எங்களை ஏற்றுக்கொள்ளும் போதும் நாங்க இந்த இது பிழை நடந்தா நாங்க கேட்போமே. அப்ப 90% சிங்கள மக்களுக்கு ஒரு முஸ்லீம் இன்றைக்கு தலைமைத்துவம் வழங்குறார். அதை அந்த சமூகம் ஏற்றுக்கொண்டிருக்குது. அதை யாரு தந்த? அதை இந்த என்பிபி அரசாங்கம், என்பிபி இந்த வேலை திட்டத்துல வந்துச்சு. இதே மாதிரி மாத்தற என்னோட பிரதி அமைச்சர் அர்க்கம் கம்பஹா, எமது பிரதி அமைச்சர் முனின் முலாப்பர், இவங்களோட செயற்பாடு எல்லாம் இவங்க லீடர்ஷிப் கொடுக்குறாங்க சிங்கள சமூகத்துக்கு. யோசிங்க, ஏன் அந்த எங்களை நாங்க பார்க்க கூடாது? நினைக்கிறேன் அவங்க எங்களை ஏற்றுக்கொள்ளணும். ஆனா நாங்க முஸ்லீம் அமைச்சு தரலன்னு போராடும். இது மக்களுக்குள்ள பிரச்சனை. இது மக்களுக்குள்ள பிரச்சனை, கட்சிகளுக்கு பிரச்சனை. இது நினைக்கிறேன் இந்த உதாரணத்தோட நீங்க அதை இதன் மேல் யாரிடம் இதை கேள்வி கேட்க மாட்டேங்க. இல்ல அந்த தெளிவு சரியா இருக்கு. இப்போ சில இடங்கள்ல சிலர்கிட்ட கேட்குற நேரம் சில தெளிவுகள் சரியா வராது. இப்போ நீங்க சொல்றீங்க ஒரு சிங்கள கிராமம் ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 90 கிராம சேவர் பிரிவுகள் உங்களுக்கு சார்பா இருக்கு. நீங்க அதை பிரதிநிதித்துவப்படுத்தி தலைமைத்துவம் கொடுக்குறீங்க. அந்த தெளிவு சமூகத்துக்கு மத்தியில் நான் கேட்கிற ஒரு கேள்வி நானா கேட்கறது இல்லை. சமூகத்துல பேசப்படுற விடயங்கள் பாராளுமன்றத்தில் பல இடங்களை கேட்டுதான் ஒரு கேள்வியா உங்கள்கிட்ட வருது. அதுதான் முறை. இப்போ நாங்க அப்படியே பேசலாம். இப்போ இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இப்போ இந்த கொஞ்ச காலமாவே எதிர்ப்புகள் எழுந்திருக்கிறது. போராட்டங்கள், எல்லா இடங்களையும் போராட்டங்கள், பணிப்புறக்கணிப்பு. இப்போ பொதுவா வைத்தியசாலைகள்ல பணிப்புறக்கணிப்பு போகுது. இப்போ நேற்று முந்தானேத்து அபிவிருத்தி வைத்தியசாலை போராட்டத்தை பாருங்க. வைத்தியசாலையில போராட்டம், வைத்தியர்கள் உண்மையிலே அதுல என்ன சொல்ற ஸ்பெஷலிஸ்ட் விசேட வைத்திய நிபுணர் அவர்கள் இதுல இல்லை. அப்ப இந்த வைத்தியசாலையில இன்னும் தனிப்பட்ட முறையில் வைத்தியர்கள் கேட்குமானா அவர்கள் அனைவரும் இந்த போராட்டத்துக்கு எதிர். இது ஒரு சுயநலத்தை இலக்காக கொண்ட சில போராட்டம். சில நியாயமான கோரிக்கைகள் இருந்தால் கட்டாயம் அரசாங்கம் செய்வெடுக்கும். ஜனாதிபதி அவர்கள் கலந்துரையாடல் வழங்குவார். எமது அமைச்சர் இருக்கிறார். நினைக்கிறேன் நன்றாக செவிமடுக்கக்கூடிய
அந்த வைத்தியர்களும் கூட இந்த நாட்டிட பிரஜைகள் அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும் என்ற தெளிவான கொள்கையோட நாங்க இருக்கிறோம். அடுத்து நீங்க பாடசாலை அது அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டாரு தானே ஜனாதிபதி. இது என்ன இது ஒரு முறைகேடாக இந்த நாட்டிட அரசாங்க அதிகாரிகள் அரசாங்க உத்தியோகத்துல முறைகேடாக உள்வாங்கப்பட்டதுல பிரச்சனை. நாங்களும் சில துறைகளுக்கு நாங்கள் கட்டாயம் புதிய அப்பாயின்மெண்ட் கொடுப்போம். துறை ரீதியாக அந்த தேவையான இடங்களில் நாங்கள் கட்டாயம் குறை நெருப்பு செய்வோம். அந்த ஒரு 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 பொலிட்டிக்கல் ஷோவாக இருக்காது. அப்போதுதான் அரசியல் விளம்பரமா இல்லாம, அப்போதுதான் இந்த நாட்டுக்கு அது சுமை இல்லாம நாட்டினுடைய அந்த அரசாங்க நிறுவனங்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடியதா இருக்கும். இன்னும் வேற யாரு இன்றைக்கு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னுக்கு நடக்கிற அந்த போராட்டம், கல்வி சார்ந்த போராட்டம், பெற்றோர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. நியாயத்தான். இப்ப இது 5 மிக முக்கியமான தூண்களோடு தான் கல்வி சீர்திருத்தம் ஸ்டார்ட் ஆகுது. அது சில இடங்கள்ல குறைபாடு நாங்கள் காண்றோம். அந்த குறைபாடை நிவர்த்தி செய்யறதுக்கான நாங்கள் காலத்தை கொஞ்சம் நீட்டி உள்ளோம். கட்டாயம் ஒரு அந்த புலி பதுங்கிறது பயந்தில்லை தானே கிட்ட இதை விட வேகமாக கட்டாயமா இந்த கல்வி சீர்திருத்தத்தை நான் கொண்டு வருவோம். கொண்டு வர கல்வி சீர்திருத்தம் எமது பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை, அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு கல்வியை தொடரக்கூடிய சூழல், வெற்றியை நோக்கி போகக்கூடிய கல்வி தொடரக்கூடிய சூழல் இந்த நவீன காலத்துக்கு பொருத்தமான ஒரு கல்வி திட்டமாக நிச்சயமாக மாறும். ஆர்ப்பாட்டங்கள் சிறு குழுவினர் சேர்ந்தாலும் நடக்கலாம். ஆர்ப்பாட்டம் ஒரு நாட்டிட ஜனநாயக நாட்டில் ஒரு சாதாரண ஒரு நடைமுறை. இப்போ வடக்கு கிழக்குல வர தமிழ் மக்கள் இப்போ இவங்களுக்கு நிறைய வாக்குறுதிகள் கடந்த அரசாங்கத்தில் வழங்கப்பட்டுச்சு. அதை நம்பித்தான் அந்த மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு பெரும்பான்மையான ஆதரவு. யாழ்ப்பாணத்தில் 3 ஆசனங்கள் உங்களுக்கு கிளிநொச்சி மண் எல்லா பக்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க, நல்ல ஆதரவு கிடைச்சது பேட்டிக்லோவை தவிர. ஆனால் இப்போ அந்த மக்களும் வீதிக்கிறங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, உரிமைகளுக்காக போராடுறாங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் விகாரைகள், அவங்களோட காணி விடுவிப்பு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு முதல்ல நான் கேட்டேன், மொத்தமா நீங்க சொல்லும் போது நாட்டுல நிறைய பிரச்சனை வடக்கு கிழக்கு இருக்கு. எனவே தீர்க்கப்படாத ஒன்னொன்னா நாங்க பார்க்குமா இது அந்த பிரச்சனையோட வடிவத்தை பார்க்கும் போதே அதுல ஆகியும். கண்டிப்பா இப்போ 78வது சுதந்திர தினம் நாங்க எல்லாரும் கொண்டாடுறோம். அவங்க டோட்டல் அவங்களுக்குள்ள பிரச்சனையை வச்சு அது ஒரு கரிநாளா கொண்டாடுறாங்க. இப்போ அதை கொண்டாடல ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தாங்க. அதோட விளக்கத்துக்கு நாங்க வரலாம். பாருங்க, இப்போ இது இன்னொரு விஷயம். இப்போ கடந்த வருடம் அவங்க இந்த போராட்டத்தை செய்யலை. அது ஏன்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு இன்னும் 1 வருடம் வரல. அது அவங்களே சொன்னாங்க, நாங்கள் அரசாங்கத்துக்கு நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க, இந்த 1 வருடம் அவங்க போகட்டும். அப்போ அந்த 1 வருடம் முடிந்ததுக்கு பிறகு பிப்ரவரியில் திரும்ப இந்த நம்மளோட சுதந்திர தினத்தை அவங்க கரிநாளாக கொண்டாடுறாங்க. இது இந்த ஏற்கனவே எல்லா அரசாங்கத்துக்கும் இந்த எதிர்ப்பு இருந்தது. உங்களுக்கு 1 வருடம் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். நான் சமூக வலைத்தளங்களில் நான் பார்த்தேன், கடந்த காலங்களில் இந்த சுமந்திரன் ஐயா இந்த மாதிரி நிறைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த இண்டிபெண்டன்ஸ்க்கால அவங்க இருக்காங்க. அப்போ அந்த நாள் தமிழ் மக்களோட உரிமை வென்று கொள்ளப்பட்டு தமிழ் மக்கள் ஒரு சுதந்திரமான ஒரு சூழலில் எல்லாம் நல்லா சரி நாங்கள் வின் பண்ணிட்டோம் எங்கள்கிட்ட இந்த ஓகேன்னு நினச்சி வாழ்ந்த சூழலாது. சுமந்திரன் அவர்கள் இது போன்ற பல தலைமைகள் தமிழ் இன்று கரிநாளை கொண்டாடக்கூடிய சுமந்திரன் ஒருத்தர் கஜேந்திரகுமார் தமிழ் கட்சிகள் நம்ம பொது உதாரணம் இவ்வாறான பல தமிழ் தலைவர்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடியவர்கள் கடந்த ரணில் விக்ரமசிங்க அரசாங்க காலத்துல பல அரசாங்க காலங்கள்ல சுதந்திர தினத்தை அவங்க கொழும்புக்கு கொண்டாடினாங்க. இப்போ இவங்க கரிநாள்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, நான் கடந்த நிதி அமைச்சினால் பல வேலை திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டது. மிக முக்கியமான மனித புதைகுழிகள் என்ன சொல்லணும், நிதி ஒதுக்கப்பட்டு தொடர்ந்தேச்சியா அதை அகழ்வு செய்யப்பட்டு அதுக்கான அந்த பரிசோதனை நடக்கும். அதில் முஸ்லீம் சமூகத்திலே நீதி அமைச்சரா முஸ்லிம் தலைமைகள் இருந்து கூட செய்யல, அது நடந்துச்சு. இவ்வளவு காலமும் தமிழ் மக்களோட காணிகள் சம்பந்தமா விடுதலை பெருமா பெறாதாண்டு
ஒரு பயங்கர சூழல். விஹாரைகள் இருக்கக்கூடிய காணிகள் கூட இந்த விஹாரைகள் அந்த பிக்குமார்கள் ஒத்துக்கொண்ட ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம் இருக்கின்ற நாங்கள் இதில் ஒரு பாதியை நாங்கள் தமிழ் மக்களுக்கு நாங்கள் வழங்க ரெடின்னு சொன்னாங்க. தமிழ் மக்களோட காணிகளை தான் விகாரைகள் அமைக்கப்பட்டது. அது அது எந்த காலத்துல? அது கடந்த காலம் யுத்த காலத்துல பலாத்காரமாக தமிழ் மக்களுக்கு நடந்த மிகப்பெரிய அநியாயம். அந்த அநியாயத்தை நாங்கள் நிவர்த்தி அதே வேகத்தில் எங்களுக்கு நிவர்த்தி செய்யலாதே. இப்ப திடீரென்று யுத்த காலத்துல ஒரு 10 ஏக்கர் காணியை வளைச்சு கொண்டு அது வேறொரு செட்டப் கொண்டு செஞ்சு ஒரு நாள்ல ஒரு சிங்கிள் நைட்ல செய்யக்கூடிய வேலை இல்ல. அப்ப கட்டமா நிச்சயமா ஒரு பெரிய திட்டமிடலோட இருக்கும். இன்று அந்த அந்த உடன்பாட்டுக்கு வந்துள்ளார்கள். பல இந்த என்ன ஆர்மி கேம்ப் அதுல நிலங்கள் விடுவிக்கிறதுக்கான நிறைய கிரீன் சிக்னல் இருக்குது, விடுவிச்சு கொண்டு வர. அது ஒரு பக்கம் காணிகளை விடுவிச்சு வரும்போது அடுத்த கட்டம் ஏனைய வேலைகளுக்கான டிஸ்கஷன் நடக்குது. மிக முக்கியமா அந்த தமிழ் மக்களுக்கு தேவையான அந்த பிரதேசங்கள் தேவையான அடிப்படை வசதிகள், உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வரும். வட்டுவாக்கல் பாலமா இருக்கலாம், அல்லது வாழ்பாணத்துக்கு தேவையான குடிநீர் திட்டமா இருக்கலாம். அடுத்தது அந்த அந்த சூழல் அந்த அந்த யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை இந்த பிரதேசங்களில் சில அடிப்படை பாதைகள் ஒரு பாரிய அளவு நிதி அந்த மக்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. நினைக்கிறேன் இது அந்த ஆர்ப்பாட்டம் இந்த கரினால் மக்களுக்கு இல்லை. நான் சொன்ன ஏற்கனவே தக்கி பிழைப்பு சம்பந்தமா இன்று சுமந்திரன் தூக்கி எறிக்கப்பட்டார், நாளைக்கு இன்னும் பல தலைமைகள் தூக்கி எறியப்படுவார்கள். அதே போன்று சில முஸ்லிம் கட்சியோட பிரதிநிதி தூக்கி எறியப்படுவார்கள். இந்த அச்சத்தை இவர்கள் இன்று காண்கிறார்கள். எனவே மக்களை இன்றைக்கு வடக்கிலும் இந்த இனவாத அரசியல் தானே செய்தார்கள், கிழக்கிலும் அதைத்தான் செய்தார்கள், தெற்குல மட்டும் இல்லை. இவங்க அந்த அந்த இனவாத அரசியலை மேல கொண்டு போகுதான் அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் பாதுகாக்கப்படும். இப்ப உரிமைகளை கேட்கறது வந்து உரிமைகளை சொல்றதுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. உரிமைகளை கேட்கறது வந்து இனவாதம்னு உங்களுடைய பக்கத்துல சொல்றீங்க. எல்லாரும் உரிமைகள் தானே போராடுறாங்க. காணியை கேட்கறது உரிமை இல்லையா? நிம்மதியா வாழ கேட்கறது உரிமை இல்லையா? தங்களுடைய முறை இல்லாம அரசாங்கம் வச்சிருக்கிற காணியை விடுவிக்க சொல்றது முறை இல்லையா? அரசாங்கத்துக்கு கையில கொடுத்தவங்களை காணான்னு சொல்றாங்க. அவங்கள என்ன ஆனதுன்னு தெரியாது. அவங்களோட 10 வருஷத்துக்கு மேல உறவினர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. அதை கேட்கறது உரிமை இல்லையா? எங்களுக்கு பசிக்குது, எங்களுக்கு நீங்க அஸ்வசமா தர வேணாம், எங்களோட காணியை கொடுங்க, நாங்க விவசாயம் செஞ்சு பொழைக்கிறோம், அது உரிமை இல்லையா? யார சொல்றேன் மக்களோட உரிமையை வென்றெடுப்பதுதான் எங்களது நோக்கம். மக்களோட உரிமையை வென்றெடுக்கக்கூடிய திட்டங்களோட நாங்க போறோம். மக்களுக்கு நீங்க சொல்ற அந்த காணிகள் விடுவிக்கப்படணும், மக்களோட உரிமை அதால பாதுகாக்கப்படும், அதுக்கான வேலை திட்டம் அழகான முறையில் போகும். அதே போன்று அந்த அந்த சூழல் ஏற்கனவே நொந்து போன சூழல், அந்த அடிப்படை வசதிகள் கூட இல்லாம போன சூழல், அந்த சூழல்ல அந்த பாதையா இருக்கலாம், வீட்டு திட்டங்களா இருக்கலாம், இதெல்லாம் புனர் நிர்மாணம் செய்யப்பட வேண்டும். பாதைகள் நியாயமான கணிசமான அளவு நிதி ஒதுக்கப்பட்டு மக்களோட உரிமைக்கு நாங்க செய்மடுக்கிறோம். மக்களோட அந்த கேள்விக்கு நாங்க பதில் கொடுக்கிறோம். எதிர்த்தரப்பு அரசியல் அவர்களோட செயற்பாடை தான் இனவாதம் என்று நாங்க தருகிறோம். மக்கள் போராடுறாங்க, விதிக்கிறாங்க மக்கள் தான். இப்ப அன்னைக்கு கரிநாளாக இருக்கட்டும், அன்னைக்கு கியூலோயாவுக்கு இறங்கினது எல்லாம் யாரு? மக்கள். இது பின்புலம் என்ன? இப்போ கரிநாளுக்கு அழைப்பு கொடுத்தது பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் அரசு கட்சியில எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஏனைய கட்சியில எத்தனை பேர், அவங்களோட ஆதரவாளர் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களோட ஆதரவாளரை வச்சு செய்யற எல்லா போராட்டமும் மக்களோட போராட்டம் இல்ல. அது ஒரு ஜனநாயக வழி போராட்டம் தானே. நம்ம கோரிக்கையை அது யாரோட நோக்கம், யார் அதுக்கு லீடர்ஷிப் கொடுக்கல. இல்ல இப்ப உங்ககிட்ட உங்களை நம்பி வாக்களிச்ச மக்களும் அங்க இறங்கி இருக்காங்க தானே. இப்ப உங்களை நம்பி உங்களுக்காக என்பிபிக்கு வாக்களிச்ச மக்களும் ஒரு பொறுமையா இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பொறுமையில போற நேரம் தான் அது இறங்குறாங்களே. நீங்க சொல்வது தப்பு. நான் சொல்றேன், நிதானமா சிந்திக்கக்கூடிய இன்றைக்கு தமிழ் சமூகம் நிச்சயமா தேசிய மக்களோட வேலை திட்டத்தை உணர்ந்துள்ளது. வேண்டுமென்று குழப்பத்தாக அந்த அந்த எதிர்த்தரப்பு அந்த கட்சிகளோட ஆதரவால் அதுக்கு லீடர்ஷிப் கொடுக்கக்கூடிய அந்த அந்த எம்பிமார் முன்னுக்கு வந்து அவர்களுடைய சமூகத்தை கொண்டு இது மக்கள் போராட்டமாக சித்தரிக்கிறார்கள். நீங்கள் இன்னொரு வருடம் 2 வருடம் போகும்போது பாருங்கள்,
இந்த இந்த பிரச்சனைகளுக்கு எவ்வளோ அழகான முறையில் நமது அரசாங்கம் தீர்வு கொடுக்கும். இது ஒரு சூழ்ச்சி, இது ஒரு அந்த சர்வைவல் இஷ்யூஸ் தான். அவங்களோட அந்த அவங்களோட அரசியல் இருப்பை தக்க வைக்கிற ஒரே நோக்கம் தான். சும்மா சொல்றேன், நேற்று முந்த நாள் 3ஆம் தேதி பாராளுமன்றத்தில் ஒரு ஒரு என்ன விவாதம், இந்த TRCSL விவாதம் சம்பந்தமான ரெகுலேஷனை ஆக்டிவ் பண்ணுறதுக்கான ஒரு விவாதம். இந்த நாட்டுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு சட்டமூலம் அது. TRCSL சொல்றது அது எஜுகேஷனோட தொடர்படும், இந்த இக்கனாமியோட தொடர்படும், என்வாயன்மெண்ட்டோட தொடர்படும், ஈவன் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனோட கூட தொடர்படும். எல்லா இடங்கள்லையும் அப்படி அந்த சட்டம் மூலம் கொண்ட நாங்கள் அவருடைய திருத்தங்கள் அல்லது அவருடைய மாற்றங்கள் கொண்டு இன்னைக்கு எதிர்கட்சிக்கு எவ்வளோ ஒரு பொறுப்பு வைக்குது. நேற்று முந்த நாள் என்ன பேசினாங்க, இவங்களுக்கு இது இல்லை பிரச்சனை, அது ஒரு பாராளுமன்றத்தை ஒரு ஊடகமாக பயன்படுத்துறாங்க. அந்த மக்களை இந்த என்ன ஜூன் பண்ணுன்னு சொல்லுவாங்க, மோட்டிவேட் பண்ண. இனி இவங்களுக்கு தான் இது பிரச்சனை. நாங்கள் பார்த்து திரும்ப சொன்னோம், இந்த இனவாதத்தை கக்கி பேசுறதால இந்த தமிழ் மக்கள் ஒரு நாளும் ஒரு வெற்றியும் அடைய மாட்டார்கள். செய்மடுத்து இந்த நாட்டிட நடக்கக்கூடிய பிழைகளை அழகான முறையில் எத்தி வைக்கும் போதும், அழகான முறையில் முன்வைக்கும் போதும் நல்ல எங்களோட அமைச்சர்கள் தாராளமாக செய்யமாட்டார். பாராளுமன்றத்தில் கடந்த காலங்களில் நிறைய உதாரணங்கள் இருக்கின்றது. எமது சில ஒரு நாள் எனக்கு நல்ல ஞாபகம் உள்ளது, காதர் மஸ்தான் ஒரு பிழையை சுற்றி காட்டுகிறார். எமது பாராளுமன்றத்தில் அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் எழுந்து நின்று அவர் சுட்டி காட்டிய பிழையை ஒத்துக்கொண்டு அவருக்கு நன்றி சொல்கிறார். இதுதான் உங்கள்கிட்ட எங்களுக்கு வரணும், நாங்கள் கட்டாயமாக செய்யணும். இது தமிழ் மக்களுக்கு அழகான முறையில் லீடர்ஷிப் கொடுக்க இன்றைக்கு தேசிய மக்கள் சக்திக்கு தாராளமாக இந்த வாய்ப்பு இருக்குது, தாராளமாக சக்தி இருக்குது. இது ஒரு சதியாக தான் இருக்குது. இவங்க கரிநாள் இவங்க சொன்னதுக்கு இது இந்த மக்கள் அதை உணர்வார்கள், அவர்களுக்கு உணர்ந்து கொண்டு தான் தொடரும். இப்போ இந்த வாய்ப்பு ஒன்று இருக்குன்னு சொல்கிறீங்களே உங்களுக்கு தேசிய மக்கள் சக்திக்கு, இப்போ இந்த மக்களுக்கு உணர்த்துற ஏன் நீங்கள் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறீங்க? இப்போ மக்களுக்கு இப்போ நீங்கள் இனவாதம் என்று சொல்கிறீங்க தானே, எனக்கு முதல்ல சொல்கிறீங்க இனவாதம்னு எதை சொல்கிறீங்க நீங்கள்? இனவாதம் என்று சொல்கிறேன்னு சொன்னால் என்ன சொல்கிறேன், இந்த நாட்டிட பல்லினம் சமூகம் வாழ்றது. அப்போ ஒரு இனத்தை விசேடமாக கொண்டு வேலை திட்டங்கள் நடப்பது, அது வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், அல்லது வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுக்கலாம். அப்போ அப்படி அதை சொல்லலாம். இனவாதத்தோடு இவர்கள் அரசாங்கமோ அரசு அதிகாரிகளோ செயல்பட்டார்கள். அல்லது ஏதோ ஒரு சமூகம் பயந்து கொண்டு நொந்து கொண்டு அந்த ஒரு அன்யூஷுவல் ஒரு சூழலாக இருக்குமா இருந்தால் அந்த சூழலையும் எங்களுக்கு அப்படி சொல்லலாம். நாட்டிட பிரஜைகள் யாரும் தைரியமாக நின்று வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழல் இருக்குமாய்ந்தா இனவாதமற்ற சூழல்னு சொல்லலாம். இந்த போலீஸ் நிலையத்துக்கு போனாலும் முஸ்லீம் ஒருத்தர் போனால் ஒரு மாதிரி, சிங்கள சகோதரத்தர் போனால் ஒரு மாதிரி, தமிழ் சகோதரத்தர் போனால் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணப்பட இயலாது. அப்படி ட்ரீட் பண்ணப்பட்டால் அதில் எங்களுக்கு சில சந்தேகங்கள் எழும்பலாம். நாங்கள் சொல்கிறோம், இது நீதி நியாயம் எல்லாருக்கும் சமநாயக்கணும். அது சிராந்திக்காக இருக்கலாம் அல்லது செவ்வந்திட அம்மாக்கா இருக்கலாம், 2 பேருக்கும் ஒரே நீதி தான் நடக்க வேண்டும்ன்றத நியாயமான ஒரு ஆட்சி முறைன்னு சொல்லலாம். இப்போ உரிமைகளை கேட்குற நேரமோ இல்லை யாருக்கு தேவை இருக்குதோ அந்த தேவை உள்ளவங்களுக்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுக்கணும். அந்த தேவையுள்ளவங்க தான் அந்த தேவை கேட்டு போராடுறாங்க. அப்போ அது எது முஸ்லீம்களாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், இல்லை சிங்களவர்களாக இருக்கலாம். இப்போ அதை நாங்கள் இப்படி சித்தரிக்கிறது முறையா? இல்லை சரி, நான் இன்னொரு NPP அரசாங்கம் 5 வருஷம் அழகான முறையில் ஆட்சி செய்தாலும் 100% மக்களோட 100% உரிமைகளை பூர்த்தி செய்த நிலை ஒரு நாளும் வராது. நாடு அந்த சந்தர்ப்பத்தில் கூட ஒரு சமூகம் அந்த நீங்க சொல்ல உரிமைக்காக போராடுவோம். அந்த போராட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். போராட்டம் எதிர்க்கல்ல, அவர்களையும் கண்ணியமா பார்க்கிறோம். அவர்கள் போராடத்தான் வேணும். அந்த போராட்ட ஒரு சமூகம் தான் இந்த நாட்டுக்கு தேவை. நாங்க அந்த போராளிகளுக்கு நாங்க சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். இப்போ நாங்க புரிஞ்சு கொண்ட சில விஷயம், இப்போ இந்த அரசாங்கம்
எல்லா மக்களாலையும் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம் தான். இதுக்கு முதல் இப்படி ஒரு அரசாங்கம் வந்தது இல்லை. எல்லா பக்கத்துலையும் தெரிவு செய்யப்படும். நாங்கள் மக்களோட பேசுறதுக்கு தெரிஞ்சுக்கொண்ட ஒரு விஷயம் தான். இப்போ மக்கள் உங்களை எதிர்பார்த்து ஆட்சியில் அமர வச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னும் நீங்க அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றலையே அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல தான் இந்த போராட்டங்களாக வெடிக்கிறதும் இந்த உரிமைகள். இப்போ கடந்த அரசாங்கத்துல எதுவுமே நடக்கல அவங்களுக்கு. உதாரணத்துக்கு நாங்கள் தமிழ் சமூகத்தை எடுத்துக்கொள்ளும். இப்போ அவங்க தானே பெரிய எந்த அரசாங்கம் வந்தாலும் எதிர்ப்பாவாருது அல்லது போராட்டங்களை நடத்துறது தமிழ் பேசுகின்ற சமூகம் இல்லை வடக்கு கிழக்கில் உள்ளவங்க. இப்போ அவங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டால் கடந்த 15 வருஷமாவே எங்களுக்கு இதுக்கான தீர்வு இல்லை. இப்போ அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி நாங்களும் சேர்ந்து தான் கொண்டு வந்திருக்கிறோம். அவரும் நம்மளை நிராகரிக்கிறாரே. அவரும் நம்மளுக்கு தேவையான குறைஞ்சது அந்த காணாமலாக்கப்பட்டவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அவங்களுக்கு இறப்பு சான்றிதழ் எங்க அப்படின்ற விஷயங்களை முன் வச்சிலேயே அவங்க அந்த ஆதங்கத்திலேயே வெளிக்கொண்டு வராங்க. அப்போ உங்களை நம்பி வாக்களிச்சவங்க அவர் டிரெக்டா சொல்றாங்க. ஜனாதிபதி போயிட்டு டிரெக்டா பேசுறாரு. மற்ற ஜனாதிபதி இல்ல தோல்ல கையை போட்டு பேசுறாரு. வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனா இந்த விஷயங்கள் புரியாம இருக்குது என்று தான் இந்த போராட்டங்கள் வெடிக்கிறாங்க. அப்ப அது இன்னும் அவங்கள கஷ்டப்படுத்தும் இல்லையா? சிவர்களே, உங்களோட கேள்வி நியாயம். நான் கேள்விக்கு பதில் தாரேன். இப்படி நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன், 30 வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு முக்கிய வாக்குறுதிகள் ஒரு வருடம் கடக்கும்போது நாங்கள் அதில் 3 10 வாக்குறுதிகள் நிறைவேற்றோம். 133. 2வது வருடம் கடக்கும்போது 3வது வருடம் 4வது வருடம் மக்களுக்கு நாம் சாதாரண மக்கள் அவங்க இந்த வியூவில் விலங்கு கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு தேவை ஒரு பிரச்சனை. இப்போ நான் பாராளுமன்ற உறுப்பினர், எனக்கு ஒரு தொகுதி, அது எனக்கு ஒரு பிரதான ஒரு பொறுப்பு உண்டு. அப்போ என்னட்ட மக்கள் நாங்கள் பப்ளிக் டே எல்லாம் செய்வோம். அதில் சில மக்கள் பிரச்சனைகளை முன்வைப்பாங்க. இன்னைக்கு பிரச்சனையை சொல்லி நாளை மறுநாள் அதுக்கு தீர்வு எதிர்பார்ப்பாங்க, கோல் பண்ணி கொண்டு இருப்பாங்க. அட்டி உண்மையிலே இந்த பிரச்சனையை முன் வச்சு அதுக்கான டிஸ்கஷன் கொண்டு வரதுக்கு ஒரு 2 weeks 3 weeks போகும். அதுக்கு பிறகு அது அவங்களோட அந்த 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 நிறுவனத்தில் அந்த ஒரு டீம் உண்டு, அவங்க அது பேசி அதோட சட்ட பிரச்சனைகளையும் பார்த்து தீர்வு கொண்டு வரதுக்கு ஒரு காலம் எடுக்கும். சின்ன ஒரு உதாரணம், இன்னைக்கு சொல்லி நாளைக்கு தீர்வு வரணும். சரியா? ஒருத்தர் வராரு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு, நான் ட்ரான்ஸ்ஃபர் நான் கொடுப்பேன், எனக்கு என்ன பலமிகு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கறதுக்கான சஜஷன் எங்களுக்கு கொடுக்கலாம். இது இவங்களோட பிரச்சனை நியாயமாக மக்கள் பிரதி தானே. எனவே இவங்களோட இந்த பிரச்சனையை நீங்கள் அலசி ஆராய்ந்து பொருத்தமான அந்த அதிகாரிகளோ அந்த நிறுவனங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். அதில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒரு பாடசாலைந்து இன்னொரு பாடசாலைக்கு தானே ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்க போகிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்க போகிற அங்கேருந்து அல்லது இன்னொரு பாடசாலை உள்ள ஒரு ஆசிரியரை தங்களோட பாடசாலைக்கு எடுத்துறது கேட்பாங்க. இப்போ நான் அங்குள்ள ஒருத்தரை அரசியல் பலத்தால இந்த பாடசாலைக்கு நான் கொடுப்போமா இல்லை, அந்த பாடசாலையில் அந்த மாணவர்கள் நிலைமை என்ன ஆகும்? ஒரு நாள் நாங்கள் யாரும் அந்த வேலை செய்ய மாட்டோம். இவர்கள் இந்த டிரான்ஸ்ஃபரை கேட்குற அந்த ஆசிரியருடைய காலம் நிலைமை நியாயமாக இருக்கலாம். அப்போ நாங்கள் சொல்லுவோம், அந்த பிரின்சிபலோட நாங்கள் பேசுவோம், இவரோட நிலைமை இப்படி. இப்போ அவருக்கு அந்த பாடசாலை கல்வியில் அந்த மாணவர்கள் இந்த பாதிப்பு வராமல் இருக்கும்னா அங்கே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்று நடக்கும். அப்போ இந்த ஆசிரியர் மாற்றக்கூடிய ஒழுங்குண்டி அந்த ஒழுங்குக்கு நாங்கள் ஒரு ஆலோசனை வழங்குவோம். அவங்க ஏற்றுக்கொள்ளலாம், மறுக்கலாம். மக்கள் பிரதிநிதியாக இருக்கும்போது மக்களோட பிரச்சனை வரும்போது நாங்கள் அதுக்கு அட்ரஸ் பண்ணணும். நாங்கள் அந்த இன்றைய கல்வி அதிகாரிகள் அல்ல அந்த டிபார்ட்மெண்ட் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறைமைகிறது, அந்த முறையோட நாங்கள் பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். இதில் ஒழுங்கு கேளுமா, இது சட்டத்துக்கு முரணா இல்லாட்டி இந்த வேலையை செஞ்சு கொடுப்போம். கட்டாயம் அந்த பாடசாலைக்கு அந்த டீச்சர் ஆசிரியர் அங்கேருந்து வாரன்னு சொன்னால் அந்த பாடசாலையை பாதுகாத்து கொண்டு தான் நாங்கள் யாருக்கும் அவர் அந்த ட்ரான்ஸ்ஃபர் நியாயமாக இருந்தாலும் நாங்கள் செய்ய வேண்டும். இவ்வாறு தான் மக்கள் எங்கள்கிட்ட கேட்குற பிரச்சனைக்கு ஒரு நாள் 2 நாளில் சொல்யூஷன் கேட்பாங்க. இதே மாதிரி தான் எமது நாட்டில் அரசாங்க தேசிய மக்கள் சக்தியோட வாக்குறுதிக்குது. மக்களோட தேவைகளை நாங்கள் நிறைவேற்றணும். மக்கள் இன்னும் 4 வருடங்கள் எங்களுக்கு இருக்கின்றன. எனவே அந்த மக்களோட அந்த புரிந்துணர்வு மக்களை குறை சொல்ல இல்லாது. உண்மையிலே அந்த புரிந்துணர்வோடு உள்ள பிரச்சனை நிச்சயமாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும். எங்கட பொதுவாக நாங்கள் எல்லாரும் அடிக்கடி சொல்கிற விடயம் தான், எமது வெற்றி மக்களோட வெற்றி மட்டும்தான். எமது
ஒரே நோக்கம் இந்த நாட்டோட முன்னேற்றமும் மக்களோட ஒரு அழகான வாழ்க்கை. இனி அது மட்டும்தான் எங்களோட நோக்கம். இல்லை, அது எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டு வந்தவங்களை அந்த எதிர்பார்ப்புகளை முடிந்த வரையில் 100% யாராலையும் செய்ய முடியாது. அது செஞ்சதாக சாத்தியப்பாடுகளும் இல்லை. அப்போ அதை நிறைவேற்றுறது நல்ல ஒரு விஷயம். இப்போ நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்கிற நேரம் இறங்கி விட்டது பாராளுமன்ற. இன்னும் இருக்கு, இப்போ நீங்கள் கடந்த ஜனவரி மாதம் பாராளுமன்றத்தில் உங்களுடைய ஒரு ஸ்பீச்சில் சொல்கிறீங்க, முஸ்லீம்களுடைய பிரதிநிதிகள் நாங்கள் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. நீங்கள் இப்போது நீங்கள் அப்படி சொல்கிற நேரம் எங்களுக்கு தோன்ற ஒரு விஷயம், இதுக்கு முதல்ல இருந்த இந்த முஸ்லீம் பிரதிநிதிகள் எதுவும் செய்யவில்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எங்களுக்குள்ள வருது. அது தொடர்பாக ஒரு விளக்கத்தை பார்க்க. அதில் அந்த இந்த ஸ்பீச்சில் தெளிவாக சொல்கிறேன்னு சொன்னால், இன்னைக்கு இந்த நாட்டில் ஏதாவது முஸ்லீம்களுக்கு அநியாயம் நடக்குமாக இருந்தால் உண்மையிலே நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் நிற்போம். முஸ்லீம்களுக்கு முதலாவது அல்லாஹ் தாலாவை நம்புகிறார்கள். முதலாவது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. ரெண்டாவது அந்த அல்லாஹ் தாலா தந்த எங்களுக்கு இந்த அரசியல் பலம், அந்த அரசியல் பலத்தை நாங்கள் சமூகத்துக்காக கட்டாயம் 100% பிரயோகிப்போம். எனவே இந்த நாட்டோட முஸ்லீம்கள் பாதுகாப்பாக இருக்கலாம். இன்றைய சூழலில் நாங்கள் இந்த 8 பேரும் ஒரே டீமாக நல்ல புரிந்துணர்வோடு இந்த மக்களோட பிரச்சனைகளுக்கான நாங்கள் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுவோம். அவருடைய பிரச்சனைகளுக்காக நாங்கள் அவர்களோட பிரதிநிதியாக நாங்கள் நிற்போம். ஒரு சுமூகமான ஒரு சூழல் உருவாக்குறது, இந்த பாதுகாப்பை கொடுக்கறது இந்த 8 பேருக்கும் சம என்ன பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை நாங்களாக ஏற்றுக்கொள்கிறோம். நான் உங்களோட பொறுப்பு எங்கள்கிட்ட ஈக்குறேன்னு சொல்கிறது தான் அதோட தெளிவான அர்த்தம். நீ ஒருத்தர் ஒரு மாதிரி இல்லை, அதுக்கான சமூக வலைத்தளங்களில் சில விமர்சனங்கள் வந்துருச்சு. அதை தான் நான் ஆரம்பத்தில் கேட்டிருந்தேன். அமைச்சர் ஒன்று இல்லை, ஒரு குழுக்கள் ஒரு தலைவராக இல்லை அப்படின்ற ஒரு விஷயங்களை போட்டு மீம்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுவரைக்கும் உள்ளவங்க எதுவும் செய்யலன்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. இவங்களாலையும் சில விஷயங்களை செய்ய முடியாம இருக்கு. யாரும் என்ன ஒன்றும் செய்யலைன்னு நான் மறுக்கலைங்க. நான் ஒரு ஸ்பீச்சில் என்ன நான் சொன்னேன், எங்களோட ரசூல்லா காலத்தில் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு அரசன்ட்ட ரசூல்லா அனுப்புகிறாங்க பாதுகாப்பு. உங்களுக்கு தெரியும் யார் அவர்? ஒரு மன்னர், குறித்த ஒரு மன்னர்னுமே. அந்த மன்னர்கிட்ட ரசூல்லா அனுப்புகிறாங்க. அந்த மன்னரை பற்றின தெளிவாக ரசூல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. நீங்கள் போங்க, அவங்கள்ட்ட உங்களை பாதுகாப்பு. அப்போ அவர் முஸ்லீம் இல்லை, ஆனால் அவர் நியாயமான ஆட்சியாளன்றதை ரசூல்லா விளங்கி வச்சுனாங்க. நான் ஒரு இடத்துல சொல்கிறேன், அந்த நஜ்ஜாசி மன்னன், நான் சொல்கிற பேரை சொல்கிற பரவாயில்ல, நஜ்ஜாசி மன்னனை அவரோட ஆட்சியைத்தான் நான் உதாரணமாக எடுத்தேன். நஜ்ஜாசி மன்னனை எமது ஜனாதிபதிக்கு நான் அவர் 2 பேரையும் தொடர்படுத்தி பேசினேன்னு சொல்லி ஒரு யூடியூப்ல நான் கண்டேன். அது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் நஜ்ஜாசி மன்னன்ற செயற்பாடைத்தான் நான் அந்த செயற்பாடு ஒத்த செயற்பாடு, நீதி, நேர்மை, நியாயம், இனவாதமற்ற போக்கு, ஊழலற்ற போக்கு, அந்த அந்த ஆட்சி முறை இன்றைக்கு அப்படித்தான் நீக்கிறேன் சொல்ல வந்தேன். எனவே முஸ்லீம்களுக்கு, தமிழ் மக்களுக்கு இந்த ஆட்சியில பாதுகாப்பு இருக்குன்றதை நான் இந்த ஒரு ஓமானமா சொல்லி கேட்டேன், அப்படி சொல்ல வந்தேன். அதையும் விமர்சித்த நபர்கள் இருக்காங்க. இன்றைக்கு சூழல்ல கட்டாயம் எங்கட இந்த நாட்டில் முஸ்லீம்களோட பிரச்சனைக்கு அவங்களுக்காக நாங்கள் போராடுவோம், அவங்களுக்காக குரல் கொடுப்போம். அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா எங்கட சலுகைகளை, எங்கட வரப்பிரசாதங்களை விட்டு தனியே மக்களோட நலனுக்காக போராடக்கூடிய ஒரு சமூகம் இன்றைக்கு இருக்குன்றத முஸ்லீம் சமூகத்துக்கு நிச்சயமாக எனக்கு சொல்லிக்கொள்ள முடியும். நல்லது. நிகழ்ச்சி நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கிவிட்டது. நன்றி பாராளுமன்ற உறுப்பினர்களே, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கலையகத்திற்கு வருகை கூப்பிட்ட உடனே நேற்று பேசினோம், இன்றைக்கி வந்துட்டீங்க. உண்மையிலுமே அதிலிருந்து விளங்குது உங்களுடைய சேவைகள் நாட்டுக்கு எப்படி இருக்க போகுது, மக்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்றது. உங்களுடைய எதிர்கால சேவைகளுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி உங்களுடைய நேரத்தில். நான் இறுதியாக உங்களுக்கு நன்றி சொல்லத்தோட நான் ஒரு ரிக்வெஸ்ட்டை வைக்கிறேன். இந்த நடக்கின்ற இந்த சில விவகாரங்கள் உள்ளது. இந்த விவகாரங்களில் உங்களுடைய அந்த சேனல் ஊடாக சரி மக்களுக்கு ஒரு தெளிவூட்டல் கொடுக்கலுமா இருந்தால்
உண்மையிலே அது ஒரு நல்ல ஒரு நீங்கள் செய்கிற சமூகத்துக்கு செய்கிற ஒரு சேவையாக இருக்கும். எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் அது எங்களோட தரப்பில் உள்ள நியாயத்தையும் உண்மையும் மக்களுக்கு போய் சேர வைக்கிற ஒரு நல்ல ஊடகமாக அமையும் என்பதை நீங்கள் புதிதாக ஆரம்பித்து உள்ள ஒரு சேனல்னு சொன்னீங்க. நிச்சயமாக நாங்கள் பிரார்த்தனையை நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம். அழகாக வளரணும், நீதியாக உங்களோட சேனல் வேலை செய்யணும், மக்களுக்காக குரல் கொடுக்கணும், பாரபட்சம் இல்லாத ஒரு ஊடக சேவையை நீங்கள் வழங்குவீர்கள் என்று நான் கூறி மீண்டும் ஒருமே நன்றி கூறி நன்றி. எப்போதுமே நான் பணியாற்றின எந்த ஊடகங்களாக இருந்தாலும் நடுநிலைமை எந்த கட்சிக்கும் சார்ந்தவர்கள் அல்ல. நாங்கள் நடுநிலைமை பக்கச்சார்பு இல்லாமல் செய்யணுன்ற கொள்கை எனக்குள்ளே இருக்குது. ஸோ நாங்கள் எங்கே போயிட்டு ஆரம்பித்தாலும் பார்லமெண்ட் உறுப்பினர் அவர்கள் அந்த கொள்கையோட எனக்குன்னு இருக்கிற ஒரு கொள்கை. உண்மையை சொல்லப்போனால் நானும் சில கட்சி சார்ந்த வேலைகளை செய்து கொடுத்துருக்கிறேன். ஆனால் கட்சிக்கு சார்ந்ததல்ல, அதை என்னுடைய தொழிலாக நினைச்சு செய்து கொடுத்துருக்கிறேன். அப்போ அதனால் உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. எதிர்காலத்தில் நாங்களும் எங்களுக்கு இருக்கக்கூடிய குறை நிறைகளை திருத்தி கொண்டு முன்னோக்கி செல்றதுக்கு இறைவன் துணை புரிவான். நன்றி. மீண்டும் உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லது. நாங்கள் இந்த வாரமும் சதுரங்கம் நிகழ்ச்சியிலே அரசாங்க தரப்பிலிருந்து பார்லிமெண்ட் உறுப்பினர் அஸ்லம் அவர்களை அழைத்து பேசியிருக்கின்றோம். நல்ல தெளிவுகளை வழங்கியிருந்தார். அரசாங்கத்தால் எதை செய்ய முடியும், எந்த காலகட்டத்தில் செய்து முடிக்க முடியும் என்கின்ற விளக்கங்களை கூறியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் மக்களுக்கு காலம் இருக்கிறது. அவர்களிடமிருந்து சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு மற்றும் ஒரு நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் செய்கு. நன்றி, வணக்கம்.